ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு சேனல். வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரோ கபடி சீசன் 12 ஸ்டார்டிங் டேட் பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அண்ட் எங்கெங்கெல்லாம் நடக்க போகுதுன்ற ஒரு வெனியூ பற்றியும் அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த வீடியோவில் இதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பிகேஎல் எப்போ ஸ்டார்ட் ஆக சான்ஸ் இருக்குன்னா 5 செப்டம்பர் இப்போதைக்கு கிடச்சிருக்கு அப்டேட்டு. 5th செப்டம்பர் தான் பிகேஎல் ஸ்டார்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அண்ட் எதனால பார்த்தீங்கன்னா, நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14, 15 அது மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு 15 நாள் தள்ளி வருது. ஒரு 15-20 நாள் பக்கம் தள்ளி தான் வருது. எதனாலன்னு தெரில, திடீர்னு ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் செப்டம்பர் 5 தான் ஆரம்பிக்குது. இன்னொரு 1.5 மாதம் கிட்டே இருக்குது ப்ரோ கபடி ஸ்டார்ட் ஆக. அதனால தான் அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுனா நேரம் சொல்லியிருப்பாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ப்ரோ கபடி அஃபீஷியலாக இன்னும் வரையும் அனௌன்ஸ் பண்ணலை. அதனால் கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்ற அப்பயே தெரிஞ்சிருச்சு நமக்கு. எஸ், 5 செப்டம்பர் ஆரம்பிக்குது. எங்கெங்கெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா சென்னை, ஹைதராபாத், நொய்டா, ஜெய்ப்பூர் அந்த ப்ராபபிள் வென்யூஸ் தான் நடத்துறதுக்கு. அண்ட் பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் வந்து ப்ளே ஆஃப்ஸ் ஹோஸ்ட் பண்ணுவாங்களாம். அண்ட் இது வந்து கொஞ்சம் ஊரில் தான் நடக்குது. ஆனால் நம்ம சென்னையில் நடக்குது. நம்ம டீமுக்கு ஹோம் கிரவுண்டு கண்டிப்பாக இருக்கும் தமிழ் தலாஸ்க்கு. அது வரையும் சந்தோஷம்தான். ஏன்னா சென்னையில் நடந்து போன வருஷம் நடத்தவே இல்லை. சென்னையிலலாம் அவ்வளோ க்ரௌட் வந்தாங்க, நடத்தணுன்ட்டு சொல்லிட்டு இருந்தோம். அதேமாரி இந்த வாட்டி சென்னையில் நடத்துகிறாங்க. ஆனால் சில டீம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, சில டீமில் நிறையா டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் கிரவுண்டே கிடையாது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டீம்லாம் பார்த்திங்கன்னா தவாங் தில்லி அதுமாதிரி டீம்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் கிரவுண்டே கிடையாது. சில டீம்ஸ் தான் இருக்குது. நம்ம சென்னை, அது வந்து நம்ம தமிழ் தலாஸு, தெலுங்கு டைட்டன்ஸ், பாட்னா, ஜெய்ப்பூர் அண்ட் பெங்களூரும் குவாலிஃபை ஆனால் ப்ளே ஆஃப்ஸில் அங்கே ப்ளே ஆஃப்ஸ் நடக்கும் பெங்களூரு. அதனால் அவங்களுக்கும் இது கிடைச்ச மாதிரி இருக்கும் ஹோம் மேட்ச்சு. அவங்க குவாலிஃபை ஆனால் சென்னையில் நடக்குது, அது போதும் இந்த வாட்டி. எஸ், சென்னையில் நடந்தால் நமக்கு எல்லாத்துக்கும் ஹாப்பி தான். 5 செப்டம்பர் இன்னும் நிறைய நாள் இருக்குது. நிறையா டீம்ஸ் கேம்ப்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ் தலாஸ்னா கேம்ப் ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் நிறையா டீம் பெங்களூர் டீம்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க கேம்பை. கூடிய சீக்கிரமே ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நம்ம கேம்ப் அப்டேட்ஸ் கூடிய சீக்கிரம் வரும். அண்ட் கேப்டன்சி அப்டேட்டும் சீக்கிரம் விடுவாங்கன்ட்டு நம்பலாம். எப்போ வேணால் வரலாம், வந்து நீ வீடியோ போட்டுடலாம். ஸ்பீக்கல் 12 வந்து இது வந்து எல்லா கபடி வெப்சைட்லேயும் சொல்லிட்டாங்க. நீ இன்ஸ்டாவில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். கபடி 360, கபடி டைம்ஸ், ஸ்போர்ட்ஸ் யூனிவர்ஸ் எல்லா கபடி வெப்சைட்ஸும் சொல்லிட்டாங்க. இந்த செப்டம்பர் 5 தான் ஸ்டார்ட் ஆக அதிக சான்சஸ் இருக்குன்ட்டு. எதனாலும் தெரில, திடீர்னு ஒரு சேஞ்ச் வருது. ஆகஸ்ட்னால் ரொம்ப சீக்கிரம் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். அதனால் கூட தள்ளி வைக்கலாம். எஸ், ஏன்னா ஆகஸ்ட்னால் ரொம்ப கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கும். அதனால் கூட தள்ளி வைக்கலாம். எஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஆரம்பித்தா அக்டோபர் முடிஞ்சிடும். இப்போ செப்டம்பர் ஆகிக்கிறதுனால நவம்பர் வரை போகும். செப்டம்பர் ஆரம்பிக்கிறதுனால நவம்பர் வரை போகும் ப்ரோ கபடி. நமக்கு சந்தோஷம்தான். ஏன்னா நிறைய நாள் நடக்க போகுது ப்ரோ கபடி. எஸ், ஓகே, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 5 செப்டம்பர் ஆரம்பிக்கிறது ப்ரோ கபடி நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ப்ரோ கபடிக்கு இந்த வாட்டி. ஏன்னா நம்ம தமிழ் தலாஸ் டீம் ஒரு புது டீம் அமைச்சு, நம்ம பவான், அர்ஜுன் தேஸ்வால், நரேந்தர் 3 டிஃபென்ஸ் வந்து சாகர், நித்தேஷ்லாம் இருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். தமிழ் தலாஸ் கப் அடிப்பாங்களான்ட்டு நம்ம டீம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போ எல்லா சீசன்லையும் எல்லா லீக்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா புது டீமும் தான் கப் அடிக்கிறாங்க. இன்றைக்கி ஐபிஎல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி அடித்தாங்க. அண்ட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎல் ஃபைனல் முடிஞ்சிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் தமிழன்ஸ் அவங்க கப் அடிச்சிருக்காங்க. அண்ட் டெஸ்ட் சாம்பியன்ஸ் சொல்லணுன்னா நம்ம ஃபைனலில் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயித்தாங்க ஆஸ்திரேலியாவோட. எல்லாமே நியூ சாம்பியன்ஸாக இருக்காங்க. கபடிலையும் அதேமாதிரி நம்ம தமிழ் தலாஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நடக்குதான்ட்டு. செப்டம்பர் 5 நோட் யுவர் டேட்ஸ் மக்களே. கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செப்டம்பர் 5 நைட் ஸ்டார்ட் பிகேஎல். எஸ், இதை பற்றி அஃபீஷியல் அப்டேட் வந்து திரும்பி இன்னொரு வீடியோ போடலாம். ப்ரோ கபடி அனௌன்ஸ் பண்ண உடனே நிறைய வெப்சைட்ஸ்லேயும் வந்துடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னே சொல்லலாம் செப்டம்பர் 5. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே மக்களே, நன்றி.